10th standard science periodic classification of elements lessonsல நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப் டாபிக் மெட்டலர்ஜியில நம்ம மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் உலோகவியல்ல அலுமினிய உலோகவியல் அப்படிங்கிறது என்னது, அலுமினியத்தை எவ்வாறு நம்ம பிரிச்செடுக்கணும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது உலோகவியல்ல இருக்க தாதுக்களை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இப்ப உலோகவியல், அதுல அலுமினியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மெட்டல். Different kinds of metals we are using in our regular life. So one of the important metal, ancient metal is aluminum. அலுமினியம்ங்கிறது ஒரு பழமையான ஒரு நம்ம உலோகம். அந்த உலோகத்தை எவ்வாறு பிரிச்செடுக்கலாம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி. நாம எதையிலையுமே எல்லா விஷயங்கள்லையுமே என்ன பண்றோம், ரொம்ப அவசரப்படுறோம். நம்ம ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா, இப்படி எந்த ஒரு யோசனையுமே இல்லாமையே எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் பண்றாங்க, அத நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட். எதையும் சிந்திச்சு பார்க்காம நம்ம பல விஷயங்கள்ல ஈடுபட்டு நம்முடைய நேர விரயம் அப்படிங்கிறது தான் லைஃப்ல ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான விஷயம். வேற நேரம் காலம்ங்கிறத தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கரெக்டா ரெகுலரா என்ன பண்ணணும், அத லைஃப என்ஜாய் பண்ணணும். தேவையே இல்லாம டயத்தை வேஸ்ட் பண்றோம்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. உபயோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா சரி, தேவையே இல்லாம செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம். அதற்கு உதாரணமா தான் இந்த கதை. ஒரு பெரிய ஹோட்டல்னா யூசுவலா இப்பெல்லாம் நம்ம எப்படி பண்றோம், ஒரு 20 அடுக்கு 30 அடுக்கு இல்லையா, 30 மாடி 20 மாடி குறைஞ்சு எதுவுமே நமக்கு ஹோட்டல் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல். ஸோ அது ஒரு ஸ்டார் ஹோட்டல்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் இல்லையா. நமக்கு நீச்சல் குளம் இருக்கும், பார்க் இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப சொஃபஸ்டிகேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல ஒருத்தர் தங்கிட்டு இருக்காரு. அவர் தங்கிட்டு இன்னும் பார்த்துட்டு இருக்கும்போது யூஸ்வலா அந்த ஒரு ஈவினிங் டைம் அப்படின்னு சொன்னாலே அத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? ரம்யமா. அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய பால்கனியில, அவர் ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்கிற பால்கனியிலேருந்து பார்க்கும்பொழுது, என்ன தெரியுது நமக்கு? நீச்சல் குளம் தெரியுது. அந்த நீச்சல் குளத்துல பார்த்துட்டே இருக்கும்போது, அங்க பக்கத்துல இருக்கவர் அங்கிருந்து கீழ பார்க்கும்போது, அவங்க ஒருத்தர் என்ன சொல்லி கத்துறாங்க, "ஏப்பா குப்புசாமி, உன்னுடைய மகன் குளத்துல விழுந்துட்டான். உன்னுடைய மகனாகப்பட்டவன் குளத்துல விழுந்துட்டான்" அப்படின்னு சொல்லி பயங்கரமா சவுண்டா கத்துறாரு. கத்தின அடுத்த செகண்ட் இந்த 20வது மாடியிலிருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தானும் குதிச்சுடுறாரு. அப்படியே அவர் குதிச்சுட்டே வரும்போது அவருக்குள்ளார தாட்டு, அந்த குழந்தை அங்க பக்கத்துல இருந்து தண்ணீல குதிச்சுது. அத கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவர் 20வது மாடியிலேருந்து குதிச்சிடுறாரு. அப்படி குதிச்சு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கீழ வரும்போது அவருடைய நினைவுகளாகப்பட்டது யோசிச்சுட்டே வராரு. கீழ வரும்போது, "டேய், அவன் குப்புசாமி அப்படின்னு தான சொன்னாங்க. நம்ம பையன் பேரு குப்புசாமியே கிடையாதே!" அப்படின்னு யோசிக்கிறார். கொஞ்சம் கீழ வரும்போது, "டேய், நமக்கு கல்யாணமே இன்னும் ஆகலையேப்பா! கல்யாணம் ஆனா தானப்பா குழந்தை இருக்கும்." அப்படிங்கிறது அவருக்கு தோணுது. அடுத்து 5வது மாடி வரும்பொழுது தான் டக்குன்னு அவருக்கு என்ன ஆகுது, அடுத்தடுத்த சிந்தனைகள் கரெக்ட்டா வருது. ஐயோ! நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே! நம்ம ஏன் இங்க விழுந்தோம் அப்படிங்கிறத அவரு ரியலைஸ் பண்றாரு. அவரு ரியலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா, அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல ஆக்சுவலா அவர் கனவு தான் கண்டுட்டு இருந்தாரு. தூங்கிட்டு இருந்தாரு. சரிங்களா? தூக்கத்துலருந்து விழிச்சு எழுந்ததும், "அப்பாடி நல்ல வேளை அப்ப நம்ம மாடியிலருந்து குதிக்கலப்பா. வி ஆர் சேஃப். நம்ம சேஃபா இருக்கோம். நல்ல காலம்." அப்படின்னு யோசிச்சுட்டு நடந்தத அவர் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. இதுதான் இப்பொழுது நம்முடைய பலருடைய வாழ்க்கையிலயும் எதுக்காக என்ன செய்யறோம், உலகத்திற்காக செய்யறோம், சமுதாயத்திற்காக செய்யறோம் அப்படிங்கிற மாரி ஒரு சில நேரங்கள்ல அவசரம் அல்லது அவசரமே இல்லன்னாலும் பதட்டத்துல நம்ப
தேவையில்லாத ஒரு அந்த விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுபோல அவரு தேவையில்லாம டக்குன்னு அவரு என்ன ரெஸ்க்யூ பண்ணணுங்கிறத அந்த இடத்துலருந்து யோசிக்காம அவரும் கீழ விழுந்தா அந்த குழந்தைய காப்பாத்திடலாமா? அது முடியுமா? அவருக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதா? கீழ இருந்து விழுந்த குழந்தைய 20 மாடியிலருந்து நீ விழுந்து காப்பாத்திடுவியா? அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய முடியுமா? ஸோ இது போல நம்ம நம்ம என்ன செய்யறோங்கிறதையே தெரியாம பல விஷயங்கள் நேர விரயம், அதே போல பதட்டம், நம்முடைய நிம்மதி இல்லாம ஒரு டென்ஷன் இதை எல்லாத்தையும் நம்மளே தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நமக்கு உருவாக்கிக்கிறோம். இது இல்லாம அமைதியான லைஃப் அப்படிங்கிறத யோசிக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அவசரமா செய்ய வேண்டிய விஷயத்துக்கு செய்யணும். அதே போல நம்ம யாரு? என்ன செய்யணும்? எப்படி செஞ்சா அத ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ப என்ன பண்ணணும்? புரிஞ்சு செயல்பட்டா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஹாப்பியா இருக்கும். எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அலர்ட்டா இருக்கணும். விழிப்போட இருக்கணும். விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னா முழிச்சிட்டு இருக்கிறது இல்ல. என்ன நடக்குது? என்ன செய்யணுங்கிறத திங்க் பண்ணி செய்யணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப பார்க்குறேன். அலுமினியம் அப்படிங்கிறது அதனுடைய ஓர். தாதுக்கள் என்னன்னு கேட்டா, பாக்சைட், கிரையோலைட், கொரண்டம் இப்படின்னு 3 வகையான முக்கியமான ஓர். தாதுக்கள் நமக்கு அலுமினியத்துல இருக்கு. அலுமினியம் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டா, எல்லா மெட்டல்ஸுமே எங்க இருக்கும் நமக்கு? பூமிக்கடியில இருந்து தான் இருக்கு. பூமிக்கடியிலிருந்து வரும்பொழுது அப்படியே அலுமினியம்னா அலுமினியமா இருக்கும். அழகா அப்படியே பிளேட் பிளேட்டா கட் பண்ணி ஷீட்டா எடுத்து நம்ம மெட்டல்ஸா மேக் பண்றோமா? நெவர். எல்லாமே எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தாதுக்கள் வடிவத்துல இருக்கும். அத நம்ம பிரிச்சு எடுத்து சரி பண்ணி தான் உலோகமா மாத்தி நமக்கு தேவையான நம்ம பொருள்களாக நம்மால் மாற்ற முடியும். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன? பாக்சைட்னுடைய ஃபார்முலா Al2O3 2H2O. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் பாக்சைட்? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ட்ரியோலைட்? Na3Al F6. Al2O3 இஸ் கொரண்டம் ஃபார்முலா. ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பண்ணணும்? தாதுக்கள் என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு மெட்டலினுடைய என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா எழுதி பார்த்துக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்துட்டு இப்போ பாக்சைட்ல இருந்து அலுமினா எந்த ப்ராசஸ்ல? பேயர் எந்த நம்ம வந்துட்டு ப்ராசஸ்ல பண்றோம் அப்படின்னு கேட்டா பேயர் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ எந்தெந்த முறையில் இப்போ பேயர் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னும் கேட்கலாம். நமக்கு வந்துட்டு அலுமினியத்தை பிரித்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறத விட ரைட் பேயஸ் ப்ராசஸ் அப்படின்னா ஓகே அலுமினியம் தான். அலுமினியம் தாதுலேருந்து அலுமினியத்தை எவ்வாறு பிரித்தெடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எழுதணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அலுமினியம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கோம்? அந்த தாதுவிலிருந்து அலுமினியத்தை எவ்வாறு நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பிரிச்சு எடுக்கிறோங்கிறது தான். ஸோ இதுல எத்தனை ஸ்டெப் இருக்கு அப்படின்னு கேட்டா 2 படிகள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு பாக்சைட்டை நல்லா என்ன பண்றோம்? அந்த பாக்சைட்ங்கிறது ஒரு பவுடரா இருக்கு. அந்த தாதுவாகப்பட்டது. அந்த தாதுவ நல்லா நம்ம என்ன பண்றோம்? பவுடர் பண்ணிட்டு, அத 150 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் நம்ம என்ன பண்றோம்? அத ஹீட் பண்றோம். ஓகே. ஃபைனா நமக்கு பவுடரா இருக்கக்கூடிய அந்த பவுடர நம்ப ஹை பிரஷரோட நம்ம என்ன பண்றோம்? அத ஹீட் பண்றோம். 150 டிகிரி சென்டிகிரேடோட நம்ம சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு சொல்றது தான் எரிசோடா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சோடியம் மெட்டா அலுமினேட். ஸோ இதோட எதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்? பாக்சைட்டோட என்ன ப்ராசஸ்? ஹீட் பண்றோம், வெப்பப்படுத்துறோம். எத்தனை டிகிரி வெப்பநிலையில்? 150 டிகிரி. ஸோ இதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் பாக்சைடோட ஃபைனா என்ன பண்றோம்? பவுடர் பண்ணிட்டு ஹீட் பண்றோம். அதிகமான அழுத்தத்தோட அதை வந்து என்ன பண்றோம்? 150 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் நமக்கு என்னவா உருவாகுது? அந்த இடத்துல நமக்கு
சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது. அது ஏதோ நமக்கு வெப்பநிலையில நம்ம என்ன ஹீட் பண்ணும் பொழுதே அது என்ன ஆகும், இந்த ஒரு ப்ராசஸ் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ Al2O3 பிளஸ் NaOH. அப்போ அதோட சோடியம் நம்ம வந்து எரிசோடா அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது நமக்கு எரிசோடா. அதோடு வினை புரியும் பொழுது சோடியம் மெட்டா அலுமினேட். சோடியம் மெட்டா அலுமினேட்டை நம்ம என்ன பண்றோம், இன்னும் அதை டைல்யூட் பண்றோம். டைல்யூட் பண்றது அப்படின்னு சொன்னா நிறைய தண்ணி விட்டு அதோட நம்ம அதை டைல்யூட் பண்ணும் பொழுது தனியாக எளிதாக பிரிஞ்சிரும். சோடியம் ஹைட்ராக்சைடு மட்டும் நமக்கு தனியா செப்பரேட்டா வரும். அண்ட் தென் நமக்கு தேவையான அலுமினியம் அப்படிங்கிறது நமக்கு பிரிஞ்சிரும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினா. பாக்சைட் இன்டு அலுமினா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். நமக்கு இதுல என்ன ஃபார்முலா, AlO2 பிளஸ் H2. ஓகே. ஸோ இதுதான். இதுல நம்ம Al2O3 பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு gives NaAlO2 பிளஸ் H2O. ஓகே. பாக்சைட் அப்படிங்கிறது Al2O3 2H2O தான் இல்லையா? ஸோ அப்ப Al2O3 பிளஸ் NaOH என்ன கிடைக்குது நமக்கு, 2NaAlO2 plus H2O. And then diluting of that sodium meta-aluminate with water. அடுத்தது தண்ணியோட நம்ம இந்த நம்ம சோடியம் மெட்டா அலுமினேட்டை ரியாக்ட் பண்ண வைக்கணும். NaAlO2 plus H2O. டைல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே வாட்டரோட நடக்கக்கூடிய ப்ராசஸ். Al2O3 பிளஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடா நமக்கு கிடைக்கும். AlOH பிளஸ் NaOH. சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஆட் பண்ணினது தனியா பிரியணும் இல்லையா? அப்ப AlOH பிளஸ் NaOH இது நமக்கு தனியாக பிரிஞ்சிடும். இதுதான் ரெண்டு சிம்பிளான ஃபார்முலா தான் நமக்கு. Al2O3 plus NaOH gives NaLO2. அண்ட் தென் இதை இன்னும் தண்ணியோட நீர்க்க செய்யும் பொழுது அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு வீழ்படிவு நமக்கு அது என்னவா கிடைக்குது, அடியில செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிரிசிபிடேட்டா மாறுது. ஸோ இந்த பிரிசிபிடேட்டை எகெயின் நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்ணும் பொழுது அலுமினியம் நமக்கு வந்து என்ன ஆகும், திருப்பியும் Al2O3 plus 3H2O அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே. இத Al2O3 plus 3H2O இதுதான் ஃபார்முலா இல்லையா? ஸோ AlOH thrice இத பேலன்ஸ்டா எழுதணும் அப்படிங்கும்போது AlOH thrice and then Al2O3 plus 3H2O. இதுதான் நமக்கு தனியாக அலுமினா அப்படிங்கிறது அலுமினியமாக நமக்கு கிளீனா கிடைக்கும். ஓகே. ஸோ அலுமினியத்தை நம்ம எந்த ப்ராசஸ்ல பிரிச்செடுக்கிறோம்னா பாக்சைட் தாதுவில் பேயர்ஸ் ப்ராசஸில் நம்ம என்ன பண்றோம், அலுமினியம் தாதுவை அலுமினியமாக நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப எளிதா. இதுல என்ன ஆட் பண்றோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடை மட்டும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அதுல உருவாகிறது சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற ப்ராடக்ட் வரும். அதை மீண்டும் நம்ம தண்ணியோட டைல்யூட் பண்ணி நம்ம கரெக்டா அதை இன்னும் நீர்க்க செய்யும் பொழுது அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தனியா பிரிஞ்சு ஒரு தனியாயிடும். AlOH த்ரைஸ்ங்கிறது ஒரு பிரிசிபிடேட்டா வீழ்படிவாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிரிசிபிடேட்டை ஃபில்டர் பண்ணி எகெயின் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி 1000 டிகிரி சென்டிகிரேட், திஸ் இஸ் மஸ்ட், 1000 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம ஹீட் பண்றோம்னா Al2O3 பிளஸ் 3H2O அலுமினியம் அப்படிங்கிறது நமக்கு தனியா பிரியும். ஓகே. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் நம்ம கரெக்டா எழுதி பார்த்துட்டு இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளனேஷன் நம்மளே டீடைல்ஸா இதுல எழுதிக்கலாம். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஸோ அடுத்தது என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டா ஹால்ஸ் ப்ராசஸ். ஸோ ஹால்ஸ் அப்படிங்கிறது அடுத்த ப்ராசஸ். பேயஸ்ன்னு எப்படி சொல்றோமோ அதே போல ஹால்ஸ் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ப்ராசஸ். ஓகே, எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னாலே என்னது? மின் இல்லையா? மின்சாரத்தை செலுத்தி தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதுதான் ரிடக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஒடுக்குதல். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது போல அலுமினாவை மின்னார் பகுத்தல் மூலம் ஹால் முறையில் ஒடுக்கம் அடைய செய்து நம்ம என்ன பண்றோம்? அலுமினாவை பிரித்தெடுத்தல். மின்னார் பகுப்பு நமக்கு கலன் அப்படின்னு சொன்னாலே நம்ம லோயர் கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? நார்மலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு வந்துட்டு மின்னார் பகுப்புன்னு சொல்லும் பொழுது அதுல கரெக்டா நேர்மின் சுமை, எதிர்மின் சுமை இருக்கணும். ஸோ இந்த மெட்டல் நமக்கு நேர்மின் சுமை, இது எதிர்மின் சுமை கொண்ட ஒரு அமைது. ஸோ இந்த இதுல நம்ம என்ன ராட் இருக்கும். அந்த ராட் எதனால உருவாக்கப்பட்டது? கார்பன் தண்டுகள், கார்பன் ராட்னு சொல்லலாம். இதுல ஸ்டீல் ஷெல் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா மோல்டன் அலுமினியம் அப்படிங்கறது தான் நம்ம இதுல ஃபில் பண்றோம். இதுல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் பொழுது அந்த மின்னார் பகுத்தல் அப்படிங்கிற முறையில நமக்கு என்ன ஆகும்? அலுமினியம் அப்படிங்கிறது நமக்கு தனியாக பிரிக்கும். ஓகே, என்ன ப்ராசஸ் இது? மின்னார் பகுத்தல் முறை, எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஹால்ஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது எந்த பொருளால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா இது அயன் மெட்டீரியல், இரும்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு வெசல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க உள்ளுக்குள்ளார இருக்கிறது தான் மோல்டன் அலுமினியம். உள்ள நம்ம மோல்டன் அலுமினியத்தை உள்ள எடுத்துக்கிறோம். இதுல உள்ள நமக்கு கார்பன் அப்படிங்கிறது ஆனோடா நமக்கு இதுல ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஆனோட் கேத்தோட் அப்படிங்கிறது தான் நம்ம நேர்மின் சுமை எதிர்மின் சுமையோட இருக்கக்கூடியது. ஸோ இதுல அலுமினியம் வந்துட்டு எதுல இருக்கும்? நெகட்டிவ் பார்ட்லையும், அண்ட் தென் ஆக்சிஜன்கிறது நமக்கு பாசிட்டிவ், நேர்மின்வாய் எதிர்மின்வாய்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுல வெளியாகக்கூடிய ஆக்சிஜன் கிராஃபைட்டோட இணைந்து நமக்கு என்னவா மாறிடும்? கார்பன் டை ஆக்சைடாக நமக்கு வெளியில வந்துடும். அப்போ எதிர்மின் வாயில நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் எது? ஃபர்ஸ்ட் திங் நம்ம அலுமினியம்ங்கிறது எது? எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன்ல நம்ம ஃபியூஷன்ல அலுமினியம் நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். இதுதான் எலக்ட்ரோலைட்டிக் செல். அந்த ஒரு ஒரு மெட்டல் நம்ம வந்து ஒரு என்ன எடுத்துக்கிறோம்? வெசல் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். கேத்தோட ஆக்ட் பண்ணக்கூடியது அயன் டேங்க். இதுதான் நமக்கு கேத்தோடா இருக்கு. சரிங்களா? ஆனோடா இருக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய இந்த ராட். இது நமக்கு ஆனோடாக செயல்படும். எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது பியோர் அலுமினா பிளஸ் மோல்டன் கிரையோலைட் இதோட சேர்ந்து தான் நமக்கு வரும். டெம்பரேச்சர்ங்கிறது 900ல இருந்து 950 செல்சியஸ் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்ல அலுமினியம்ங்கிறது கீழே என்ன ஆகும்? நமக்கு ஃபுல்லா டெபாசிட் ஆயிடும், வீழ்படிவாக இருக்கும். ஸோ அலுமினியம் இஸ் டெபாசிட் அட் த கேத்தோட் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு வெளியில வரும். ஆக்சிஜன் அது கம்பைன் ஆகி கிராஃபைட்டோட என்ன ஆகுது? கார்பன், ஆக்சிஜன் வெளியில வருதுன்னு சொன்னா இது கார்பன் ராடு தான் இல்லையா? அப்ப இது ரெண்டும் தான் கம்பைன் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறும். ஓகே, ஸோ இப்போ 2 ப்ராசஸ்ல நமக்கு அலுமினியம் அப்படிங்கிறத எப்படி பிரிச்செடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பேயர்ஸ் ப்ராசஸ், பாக்சைட் தாதுவிலிருந்து எடுக்கக்கூடியது. ரெண்டாவது நம்ம பார்க்கறது ஹால்ஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதை நம்ம எது மூலமாக செய்யறோம்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன், மின்னார் பகுத்தல் முறையில் நம்ம அலுமினியத்தை பிரித்தெடுக்கிறோம். ஸோ இது என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்தா என்ன? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கும்போது ஷைனிங் இல்லையா? மெயினா பாக்குறது அப்படின்னா இதுல என்ன நேச்சர்ல இருக்கும்? ஷைனி மெட்டல்.
மெட்டல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அதனுடைய நேச்சர் பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. என்ன மாதிரி இருக்கும்? சில்வரி ஒயிட், நல்ல ஒரு வெள்ளையாக இருக்கக்கூடியது. பார்க்கும் பொழுது புதுசுல பார்த்தா அது ஆக்சுவலா பியோர் வெள்ளி மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நேச்சர்ல தான் இந்த சில்வர் அப்படிங்கிறது இருக்கும். இட் ஹாஸ் லோ டென்சிட்டி. டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப லோவா இருக்கும். அண்ட் தென் வெயிட்லெஸ். வெயிட் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் மெல்லியபிள் அண்ட் டக்லைட். எப்படி வேணா நம்ம என்ன பார்த்தலாம், இதை வந்துட்டு கம்பியா நீட்டலாம், எந்த ஒரு வெசலாவும் நம்மளால என்ன பண்ண முடியும், மாத்த முடியும். ஓகே, இட் இஸ் அ வெரி குட் கண்டக்டர். சரிங்களா? அண்ட் தென் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நமக்கு கடத்தக்கூடியது. ஓகே, ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டையுமே இது கடத்தக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறது தான். வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மெல்டிங் பாயிண்ட் இஸ் 660 டிகிரி. ஓகே, ஸோ வாட் இஸ் மெல்டிங் பாயிண்ட்? அதனுடைய ஜென்ரல் நேச்சர் என்ன, டென்சிட்டி என்ன, அது குட் கண்டக்டரா பேட் கண்டக்டரா, எல்லாத்துக்குமே ஜென்ரலா இந்த ஒரு 4 கான்செப்ட் தான். அந்த ஹெட்டிங்கை ஞாபகம் வச்சுக்கிட்டா அதை நம்ம கரெக்டா அதுல என்ன பண்ணலாம், ரீப்ரொடியூஸ் பண்ணி நம்ம எழுத முடியும். கேன் பி பாலிஷ், ப்ரொடியூஸ் ஷைனி அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ். சரிங்களா? ஸோ இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அலுமினியம் அப்படின்னு சொன்னா எதோடலாம் நமக்கு ரியாக்ட் ஆகும்? ஏரோட ரியாக்ட் ஆகும், வாட்டரோட ரியாக்ட் ஆகும், அண்ட் தென் நமக்கு ஆசிட் அண்ட் பேஸ் எல்லாத்தோடையுமே நம்ம என்ன பண்ணோம், இது ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் நேச்சர் அப்படின்னு பார்த்தா மெட்டல் அப்படிங்கிறது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ இதுல என்னென்ன நேச்சர் எப்படி இருக்கும்? இது குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட், சாஃப்ட் அண்ட் தென் left, shiny, brittle, sound. So metals are which side of the periodic table? எந்த சைட்ல இருக்கும்? எல்லா மெட்டல்ஸ் உலோகங்களும் நமக்கு தனிம வரிசை அட்டவணையில் இடது பக்கத்தில் இருக்கும். நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது, நமக்கு எளிதாக உடையக்கூடிய தன்மை. பிகாஸ் மெட்டல்ஸ் அப்படிங்கிறதா இருக்கும், சாரி, நான் மெட்டல்ஸ் நேச்சர், சாரி பிரிட்டில்ஸ்ங்கிறது தான். மெட்டல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு எப்பொழுதுமே ஷைனி நேச்சர். ஓகே, மெட்டல்ஸ் ஆர் ஷைனி நேச்சர், நமக்கு பளபளப்பு தன்மையோட இருக்கக்கூடியது. ஓகே, நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன நேச்சர்ல இருக்கும், எளிதாக உடையக்கூடியது. அந்த ஹெட்டிங், சாரி, கரெக்டா ரீட் பண்ணல. மெட்டல்ஸ் ஆர் ஆல்வேஸ் எப்படி இருக்கும் நமக்கு, அது குட் கண்டக்டர்ஸ், எப்பொழுதும் வெப்பத்தையுமே மின்சாரத்தையும் கடத்தக்கூடிய தன்மையில இருக்கும். மெட்டல்ஸ் when hit மேக், அதை நம்ம தட்டினோம்னா என்ன கேட்கும், நல்லா சவுண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய நேச்சர்ல இருக்கும். நமக்கு நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சாஃப்டா இருக்கும், மெட்டல்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலா ஹார்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரலான ஒரு நேச்சர், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். சாரி, இதை நான் டக்குன்னு கரெக்டா ரீட் பண்ணல, நான் மெட்டல்ஸ் அப்படிங்கறத. ஓகே, ஸோ மெட்டல்ஸ் அண்ட் விச் ஆர் த பீரியாடிக் டேபிள்ஸ் இன் லெஃப்ட் சைட், நான் மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட். மெட்டல்ஸ்ங்கிறது ஷைனிங்கா இருக்கும், அண்ட் தென் மெட்டல்ஸை நம்ம ஹிட் பண்ணும்போது சவுண்ட் வரும். நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது சாஃப்டா இருக்கும். ஓகே, இதனுடைய ஜென்ரலான ஒரு நேச்சர், அதுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி தான். நெக்ஸ்ட் ஒன் இப்ப பார்த்தோம் இல்லையா, அலுமினியம் அப்படிங்கிறது எப்படி நம்ம பிரிச்சு எடுக்கிறோங்கிறது. ஸோ இதுதான் ஹால்ஸ் ப்ராசஸ். ஹால் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த முறை, எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் இல்லையா, இதுல இருக்கக்கூடியது இந்த கார்பன் ராடு. என்னென்னலாம் இருக்கணும் நமக்கு, லோ டெம்பரேச்சர் இருக்கணும், அண்ட் தென் அதுல கரண்ட் பாஸ் ஆகணும், அண்ட் தென் வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா, டெம்பரேச்சர் லெவல், கரண்ட் அண்ட் தென் எலக்ட்ரோலைட்டிக் ரேஷியோ. என்னென்ன ப்ராசஸ்ல இது, மின்னார் பகுத்தல் முறையில், ஹால் முறையில் நமக்கு அலுமினியம் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது, இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஸ்டார்ட்
எலக்ட்ரோலைசிஸ். கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கும்போது என்ன ஆகும்? இதுல மேல வரக்கூடிய பபிள்ஸ் என்ன சொன்னோம்? ஆக்சிஜன் இல்லையா? என்ன வருது நமக்கு? ஆக்சிஜன். இந்த ராட் என்னது? கார்பன் ராடு. ஸோ கார்பன் ராடோட நமக்கு ஆக்சிஜன் ஆகப்பட்டது இணைந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக வெளியேறும். அப்ப கீழே என்ன ஆகும் நமக்கு? ஆட்டோமேட்டிக்கா அலுமினியம் மட்டுமே பிரிசிபிடேட்டா நமக்கு செட்டில் ஆயிடும். ஓகே. ஸோ ஜென்ரல் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா இதுதான். நம்ம மின்னார் பகுத்தல் முறையில தயாரிக்கிறோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல நமக்கு எலக்ட்ரோலைட்டிக் ரேஷியோ என்னன்னு தெரியணும். வெப்பநிலை மாறுபாடு அதிகப்படுத்தும் பொழுது அதனுடைய வேதி வினையினுடைய வேகம் அப்படிங்கிறது மாறும். அதே போல நமக்கு மின்னார் பகுத்தல் முறை அப்படிங்கும் பொழுதும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகப்படுத்தும் பொழுதும் வினையினுடைய வேகம் அப்படிங்கிறது எலக்ட்ரோலைட் ரேஷியோங்கிறது இதுல மாறுபடும். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய வினையினுடைய வேகத்தை ரியாக்ஷன் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இதனுடைய என்னென்ன ப்ராசஸ்? கேத்தோடு Al3 plus 3E minus Al1ங்கிறது ரிடக்ஷன் ப்ராசஸ். ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் கார்பனும் ஆக்சிஜனும் இணைகிறது தான் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். C+O2 gives CO2. 2O2 மைனஸ் என்ன ஆகும்? ஆக்சிஜன் வெளிவருது. இது என்னது? 4 எலக்ட்ரானோட அண்ட் தென் இது கார்பனோட இணைந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓவரால் ரியாக்ஷன்னா Al2O3 பிளஸ் 3C கார்பனோட ரியாக்ட் பண்ணி அலுமினியம் பிளஸ் 3CO2 கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும்? வெளியேறும். இதுதான் இந்த ப்ராசஸ்னுடைய ரியாக்ஷன்ஸ். ரா மெட்டீரியல்னா பாக்சைட் ஓருங்கிறது நமக்கு ப்ராசஸ் டு ப்ரொடியூஸ் பியூர் அலுமினியம் த்ரூ த பேயர் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம்? அலுமினியத்தை பிரித்தெடுக்கிறது. எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன்னா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி அதுல இருந்து மோல்டன் எலக்ட்ரோலைட் அலுமினியம் அயான்ஸை ரெடியூஸ் பண்ணி கார்பன் கேத்தோடோடு இணையும் பொழுது ஆக்சிஜன் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் ஆனோடு இணைந்து கார்பன் டை ஆக்சைடா நமக்கு பிரியும். தேர்ட் ஒன் மெட்டல் கலெக்ஷன். மோல்டன் அலுமினியம் denser than the electrolyte settle at the bottom of the solids periodically trap further processing. பியூரிஃபை பண்றது அலுமினியத்தை மீண்டும் நம்ம எப்படி ரிஃபைன் பண்ணிட்டு இம்பியூரிட்டிஸ் இல்லாம கிளியர் பண்ணி நம்ம சரியான அலாயா மாத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த சிமுலேஷன் ஃபார் என்ன ப்ராசஸ்? ஹால்ஸ் ப்ராசஸ். எலக்ட்ரோலேஷன் ரிடக்ஷன் மூலமாக எவ்வாறு நாம் பிரித்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராசஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அலுமினியத்தினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏரோட ரியாக்ட் பண்றது. காற்றோடு இணைந்து அலுமினியம் என்ன ஆகாது? ட்ரை ஏரோட நமக்கு ரியாக்ட் பண்ணாது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரை ஏரோட இருக்காது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? 800 டிகிரி சென்டிகிரேட் ஹீட்ல நமக்கு ஹீட் பண்ணும் பொழுது ஏஎல் நமக்கு எதை எடுக்கிறோம்? ஏஎல். எதோட நமக்கு ரியாக்ட் பண்ணது? காற்று அப்படின்னு சொன்னா ஆக்சிஜன். ஸோ ஏஎல் ஆக்சிஜனோடு இணைந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு Al2O3 அலுமினியம் ஆக்சைடு. Al2O3 அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். அலுமினியம் ஆக்சைடு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். எதோட நமக்கு? ஏரோட ரியாக்ட் பண்ணுது. என்ன டிகிரி சென்டிகிரேட்? 800 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் அலுமினியம் ஆகப்பட்டது ஆக்சிஜனோட. இப்போ இதுல நமக்கு கரெக்டா பேலன்ஸா எழுதணும். ப்ராடக்ட்ங்கிறது 2Al2O3. ஸோ 2 2s are 4. அப்ப 4 அலுமினியம் நம்ம என்ன பண்ணணும்? ரியாக்டன்ட்லயும் எடுத்துக்கணும். ஆக்சிஜன்னா 2 3s are 6. அப்போ இங்கேயும் 6 வரணும். அப்ப 3 2s are 6. 4Al plus 3O2 gives 2Al2O3 அலுமினியம் ஆக்சைடு. அண்ட் தென் நைட்ரைடோட ரியாக்ட் பண்ணுது. ஸோ Al plus N2. ஸோ நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது AlN அலுமினியம் நைட்ரைடு.
அலுமினியம் நைட்ரேட் ஃபார்முலா இஸ் ALN அப்படிங்கிறது 2ALN. அப்போ 2AL நம்ம இங்க எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் இப்போ எதோட காற்றோட வினை புரியக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர். வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? AL பிளஸ் 3H2O. H2O ரியாக்ட் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும்? Al2O3 பிளஸ் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது? கேஸா இதுல எவாப்ரேட் ஆகும். எதோட வினை புரிந்து? நீரோட வினை புரியக்கூடியது. ஸோ இது ஏரோட செகண்ட் ப்ராசஸ் இஸ் வாட்டர். அலுமினியம் ஆகப்பட்டது நீரோடு வினை புரியக்கூடிய வினை. ஸோ 2Al பிளஸ் 3H2O. நம்ம அப்படி எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 2Al2O3. Al2O3 plus 3H2O. O3ங்கிறது நமக்கு என்ன ஆகும்? பேலன்ஸ்டா நம்ம கரெக்டா எழுதணும் இல்லையா? அப்ப 2Al போது இந்த இடத்துல 2Al பேலன்ஸ் ஆகும். H2 அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நமக்கு பேலன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 3H2O plus Al2O3 plus gives 3 ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கரெக்டா பேலன்ஸ் ஆகும். 3H2ங்கிறது 3 2s are 6, 3 2s are 6. ஆக்சிஜன் அப்படிங்கிறது 3 பார்ட் ஆக்சிஜன். அலுமினியம்ங்கிறது 2 இருக்கு, 2 பங்கு அலுமினியம் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டு சைடுமே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பேலன்ஸ்டான ஈக்குவேஷனா கரெக்டா எழுதியிருக்கமாங்கிறத இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரீசெக் பண்ணிட்டோம்னா இதா இருக்கும். இல்லைன்னா கரெக்டா எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஓகே, தண்ணியோட வினை புரியுறது, தண்ணியோட வினை புரியும் பொழுது நீரோட வினை புரியாது. அதனால எதோட நம்ம வினை புரியிறோம்? இது வாட்டர் வேப்பர், நீர் ஆவியோடு நமக்கு வினைபுரிஞ்சு நமக்கு அலுமினியம் ஆக்சைடையும் ஹைட்ரஜனும் Al2O3ங்கிறது அலுமினியம் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது. ஹைட்ரஜன் கேஸ்ன்னு சொன்னா இந்த அப்வர்ட் ஆரோ மார்க் அப்படிங்கிறது, பிரிசிபிடேட் அப்படிங்கிறது டவுன்வர்ட் ஆரோ மார்க். நம்ம கரெக்டா அதுல டினோட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தது அலுமினியம் எப்படி நம்ம பிரிச்சு எடுக்கணும். ரெண்டு ப்ராசஸ், ஒன் இஸ் பேயர், அனதர் ஒன் இஸ் ஹால்ஸ், அண்ட் தென் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லா கான்செப்டுமே டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிவைஸ் பண்ணுங்க. ரிமைனிங் கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சார் பழனி சார்.